நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தாவேகாக்கு ஒரு 3% கம்மியா இருக்கு, 16.32. இது எந்த வகையில நீங்க சர்வே எடுத்தீங்க? ஒவ்வொன்றுக்கும் மாறி மாறி வருது, ஒரு கிளியாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது. கட்சிக்கு வர வேண்டிய ஓட்டு 16% ஓட்டு இருக்கு தாவேக்கு. மீதி வந்துட்டுனா டிரான்ஸ்ஃபர் ஓட்டு தான் அதிகமாக வருது. ஸோ மாற்று கட்சிந்து வருகிற ஓட்டுகள் தான். இதுவரை 70 ஆண்டுகளாக சுதந்திரம் பெற்ற பிறகு 60 ஆண்டுகளாக திராவிடர்கள் மருவி எம்ஜிஆர் ஜெயலலிதாலேருந்து கலைஞர்லேருந்து இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி வரையும் அந்த பட்டு சமயத்து வாக்களை தான் அறுவடை பண்ணாங்க. அது கொள்கைக்குள்ளேயே போய் உடைக்கிற ஒரு சவாலான தேர்தலாகவும் இது இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வலதுசாதிக்கான போட்டி என்பது தமிழ்நாட்டில் எம்பி எலெக்ஷனோட இப்போ ரொம்ப குறைவாக போச்சு. இப்போ திமுக வெறுப்பு பிடிக்கல ஆட்சி பிடிக்கிறப்ப தாவேக்கு ஓட்டு போகிறோம், அதிமுக ஓட்டு போடல. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டு இருக்கிறதால அதுக்கு போடாமல் இதுக்கு போடுறாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் பொறுத்தவரை விஜய் வந்து ஒரு கிங்கா இருக்கிறாரு. ஸோ ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுப்பே விஜய் போட முடிவு ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. நீ பிரச்சாரம் பண்ணு, பண்ணாங்கட்டி போகணும், கேண்டிடேட் பாரு, கொள்கை கோட்பாடு கத்திரிக்காய் ஒரு எதுவும் கிடையாது. விஜய் மொத்தத்துக்காக ஓட்டு. இந்த மாதிரி தான் ஒரு கூட்டம் இருக்க ஒழிய இங்கே கொள்கை கோட்பாடு பெரியார் அண்ணா அம்பேத்கர் இதுக்கெல்லாம் கிடையாது. 85-90% ஓட்டுகள் இந்த முறை போலிங்காக வாய்ப்பு இருக்கு. பாண்டிச்சேரி மாதிரி சென்னையிலேயே அதிக போலிங்காக வாய்ப்பு இருக்கு. இந்த முறை தாவேகாக்கு பெருவாரியான மக்கள் இந்த வாட்டி வாக்களிக்க போறாங்கன்னு சொல்றீங்களே, என்ன காரணம்? இரு திராவிட கட்சிகளுக்கு மேல ஒரு காரணம் சிறு காரணம் சொல்லலாம் சொல்றேன். அதாவது இந்த கலைஞர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு தலைவருமான ஈர்ப்பு வந்து இல்லை. ஸ்டாலின் வந்து லீடர், ஆனா வந்து ஃபாலோயர்ஸ் வந்து செயற்கை இயற்கை இல்லை. அண்ணாமலை இயற்கை லீடர், அவர் ஒரு தலைவர், மாற்றம் விரும்பக்கூடிய தலைவர்கள். ஆனால் சமீபகால அவர் அரசியல் போக்கு சரியில்லை. விஜய் அவர்களை பொறுத்தவரை இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை திமுக அதிமுக நாம் தமிழர் சசிகலா ராமதாஸ் இருந்தாலும் இதெல்லாம் கடந்து கூட்டணி இல்லாத ஒரு பெரும் கட்சி தமிழ்நாட்டில் முதலிடத்தில் இருக்குன்னா தாவேகாவா வரும். கடன்களை உருவாக்குனதா 2 திராவிட கட்சியினுடைய செயல்பாடுகளை ஒழிய மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர்கள் கிடையாது. தமிழகம் முழுக்க இருக்கிற மக்கள் நம்பிக்கை ஊறிய தலைவராக எடப்பாடியை பார்க்கல. இதுக்கான குவாலிட்டி ஈக்குவாலிட்டி எதுவுமே கிடையாது. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach resort plots just 24 lakhs onwards. Call 96268 99268. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞரும் ஸ்ட்ராட்டஜிஸ்டுமான திரு IPDS திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம். வணக்கம். அன்பு தாய்வு தமிழ் உறவுகளுக்கும் உங்கள் சேனல் நேயர்களுக்கும் அன்பு சகோதரருக்கும். கடந்த நீங்க ஒரு சர்வே எடுத்தீங்க போன மாசம். அப்போ வந்து தாவேகாக்கு 19.20%, திமுகவுக்கு 17.70% சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்ப இறுதி சர்வேல வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா திமுகவுக்கு அதே தான் சொல்லியிருக்கீங்க, 17.70. தாவேகாக்கு ஒரு 3% கம்மியா இருக்கு, 16.32. இது எந்த வகையில நீங்க சர்வே எடுத்தீங்க? அதாவது இந்த சர்வே பொறுத்தவரை ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 4வது சர்வே நான் விட்டது. ஒவ்வொன்றுத்துக்கும் மாறி மாறி வருது, ஒரு கிளியாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது. ஒன்று அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கட்சிக்கு வர வேண்டிய ஓட்டு 16% ஓட்டு இருக்கு தாவேக்கு. மீதி வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஓட்டு தான் அதிகமாக வருது. ஸோ மாற்று கட்சியிலிருந்து வருகிற ஓட்டுகள் தான். உதாரணத்துக்கு இப்போ நாம் தமிழ் கட்சியிலேருந்து ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, 2% ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதேமாதிரி அதிமுக கூட்டிலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது, 8.50% ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திமுக கூட்டிலேருந்து ஓட்டு போகுது, 18% ஓட்டுகள் போகுது. இது மொத்தம் 22.5% ஓட்டு. இதுதான் வந்து 30% ஓட்டுகளை வந்து நினைக்கக்கூடிய வாய்ப்பு தாவே இருக்க ஒழிய ஒட்டுமொத்த ஓட்டுகளும் தாவேக்கடைய ஓட்டுகளாக இல்லைன்னு பார்க்கலாம். ஸோ இது டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஓட்டுகள் இப்போ விசிகாவில் வந்து அநேகமான ஓட்டுகள் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ விசிகாவுக்கும் திமுகவும் போக வேண்டிய பட்டு சமுதாய வாக்குகளுக்குள்ள தாவேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்புறம் மலைவாழ் மக்களுடைய ஓட்டுகள், அப்புறம் வந்து பல்லர் மற்றும் ஏனைய சமூக அமைப்புகள் அதிகம் நிறைய இருக்குது. அதை ஓட்டுகள் எல்லாமே தாவேக்கு போகுது. இதுவரை 70 ஆண்டுகளாக சுதந்திரம் பெற்ற பிறகு 60 ஆண்டுகளாக திராவிடர்கள் மருவி எம்ஜிஆர் ஜெயலலிதாலேருந்து கலைஞர்லேருந்து இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி வரையும் அந்த பட்டு சமயத்து வாக்களை தான் அறுவடை பண்ணாங்க. அது கொள்கைக்குள்ளேயே போய் உடைக்கிற ஒரு சவாலான தேர்தலாகவும் இது இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இடதுசாரி சித்தாந்தம் வலதுசாரி சித்தாந்தம் ரெண்டுத்துக்கான போட்டி தான் இருக்கும். இப்போ வலதுசாரிக்கான போட்டி என்பது தமிழ்நாட்டில் எம்பி எலெக்ஷனோட இப்போ ரொம்ப குறைவாக போச்சு. இப்போ வந்து 2 திராவிட கட்சிகளுடைய போட்டியாக தான் இருக்குது. அப்படி இப்போ அதில் கூட்டாக பாஜக அதிமுக இருக்கிறது பெரிய மைனஸ். இப்போ திமுக வெறுப்பு பிடிக்கல ஆட்சி பிடிக்கிறப்ப தாவேக்கு ஓட்டு போகிறோம், அதிமுக ஓட்டு போடல. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டு இருக்கிறதால அதுக்கு போடாமல் இதுக்கு போடுறாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் பொறுத்தவரை விஜய் வந்து ஒரு கிங்கா இருக்கிறாரு. ஒரு பிரதான பெரிய கட்சியாக தமிழகத்திலே
இந்த தேர்தலுக்கு பிறகு இப்போ இப்படி இருக்கு, தேர்தலுக்கு பிறகு ஒரு வலுவான தமிழகத்திலே பெரிய முதல் கட்சியா எதுன்னு சொன்னா தாவேகா என்பது இருக்குன்றத ப்ரூவ் பண்ணக்கூடிய தேர்தலா இருக்குன்னு நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க விஜய்க்கு வந்து குடும்பத்துல ஒரு வாக்கு கன்ஃபார்ம்ன்றீங்களே, அது எந்த வகையில வருது? கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு ஓட்டுன்றது ஆவரேஜில் இருக்கு சோதரா. அதாவது நிறைய இடங்களை பார்த்தோன்னா, நான் வாழ்க்கையில் 26 ஆண்டுல மக்களை படிச்சுட்டு இருக்கேன். இப்படியெல்லாம் வந்து கூட்டம் வந்து ஓட்டு வந்து இல்லை, ட்ரான்ஸ்ஃபர் அது இல்லை. ஸோ ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கவே விஜய் போட முடிவு ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. நீ பிரச்சாரம் பண்ணு, பண்ணாங்கட்டி போ, கேண்டிடேட் பாரு, கொள்கை கோட்பாடு கத்திரிக்காய் ஒரு எதுவும் கிடையாது. விஜய் முகத்துக்காக ஓட்டு. இந்த மாதிரி தான் ஒரு கூட்டம் இருக்க ஒழிய இங்க கொள்கை கோட்பாடு பெரியார் அண்ணா அம்பேத்கர் இதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. விஜய்ன்ற முகத்துக்காக கண்ணை மூடிட்டு ஓட்டு போடக்கூடிய ஒரு கூட்டம், பெரும் கூட்டம் 23ஆம் தேதி வாக்களிக்கும் போது நீங்க பாப்பீங்க. இப்படி சொல்றதை பார்த்தா நீங்க 12 மணிக்கே வாக்கு சதவீதம் எங்கேயோ போயிடும். 50% ஓட்டுகள் போலிங் ஆகும். எனக்கு தெரிஞ்சு 85-90% ஓட்டுகள் இந்த முறை போலிங்காக வாய்ப்பு இருக்கு. பாண்டிச்சேரி மாதிரி சென்னையிலேயே அதிக போலிங்காக வாய்ப்பு இருக்கு இந்த முறை. போராடி சென்னையில தான் கம்மி, இந்த முறை சென்னையில் அதிகமாகும். ஏன்னா காத்துட்டு இருக்கான், 23ஆம் தேதி காத்துட்டு இருக்கான் ஓட்டு போட. ஸோ இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா பச்சை சொல்ல போனா குடும்பத்துக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த பிள்ளைகள்லாம் 10 வயசு பிள்ளைங்க, அப்புறம் இந்த 18 வயசுக்கு உட்பட்ட இந்த இளம் பிள்ளைகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அப்பா அம்மாவை அம்மா டிவிக்கு ஓட்டு போடுமா, அம்மா டிவிக்கு ஓட்டு போடுங்க. அந்த விஜயோடைய ஃபேன்ஸ் ரசிகர் பிடிச்சதுனால, ரசிகர்னு சொல்ல முடியாது, பிடித்ததுனால் அவருக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன ரீதியான தாக்கங்களையும் இன்றைக்கு வாக்காளர்கள் அணுகி கொண்டிருக்கிறதை சமீப காலங்கள் நீங்க வீடு வீடா செல்கிற போது அங்கே 4 பேர் சொல்லக்கூடிய விஷயங்களையும் பார்க்கப்படலாம். இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு விஜய் அவர்கள் அதிக வாக்குகளை பெறக்கூடிய ஒரு வித்தகராக அவருடைய முகம் இருக்குதா நான் எடுத்துக்கிறேன். இல்ல நீங்க விஜய் அவர்கள் வந்து கிங்கா இருப்பாங்கன்றீங்களே, இப்ப சீட்ஸ் படி கம்மி படி பார்த்தா அதுல வந்து அன்பிரடிக்டபிள்னு நீங்க போட்டிருக்கீங்க. அது எந்த வகையில் நீங்க சொல்றீங்க? இல்ல அதுக்கு என்னன்னா வடார்கடு மாவட்டங்கள் வந்து தாவேக்கா 12 தொகுதியில் வர்றது புதுசு. நான் சர்வே பண்ணதுல அது வராம கூட போகலாம். ஸோ கணிக்கிறதுல சிரமமா இருக்கு. இப்போ இப்போ அறந்தாங்கி எடுத்துட்டீங்கன்னா, அந்த அறந்தாங்கில வந்து பார்த்தீங்கன்னா திமுக நின்றுருக்கணும். அந்த இடத்துல வந்து காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க. திருநாவுக்கரசுடைய பையன் ராமச்சந்திரன் நிற்கிறான். அந்த இடத்துல பாஜகவுடைய கேண்டிடேட்டு காந்தி ஸ்ரீகாந்த் நினைக்கிறேன், அந்த லேடி கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து தாவேக தரப்புல முகமது பர்வேஸ்ன்னு சொல்லிட்டு கேண்டிடேட் நிற்கிறாங்க. அந்த முகமது பர்வேஸ் என்ன பண்றான்னு சொன்னா, முஸ்லீம் ஓட்டுகள் 40,000 ஓட்டு இருக்கு. அவருக்கு போட்டியா வந்து ஆப்போசிட்ல வந்து இல்லை. இஸ்லாமியர்கள் எப்பவுமே வந்து தான் இனத்தை சேர்ந்தானா அதுக்கு இம்பார்ட்டன் கொடுப்பாங்க, அது உங்களுக்கே தெரியும். அப்புறம் போது அது ஒரு கூடுதல் பிளஸ். பட்டியல் சமுதாயத்து வாக்குகள் அங்கே 30,000 மேற்பட்ட வாக்குகள் இருக்கு, அதுவும் தாவேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அது ஒரு பிளஸ். கட்சியினுடைய ஓட்டுக்கெல்லாம் பார்க்குற போது வெற்றி வாய்ப்பு உறுதியா இருக்குது. அறந்தாங்கி தொகுதி வெற்றி வாய்ப்பு உறுதியா இருக்கு. அதே மாதிரி காரைக்குடியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 4 முனைய போட்டி இருக்குது. நான் கூட சீமான் அவர்கள் வந்து சொந்த டிஸ்ட்ரிக்டே வந்துருவாருன்னு சொல்லி பார்த்தாரு. தேர்தலுக்கு முன்னாடியே வேலை பார்த்தாரு. ஸோ வந்துருவாருன்னு சொல்லி பார்த்தோன்னா மாங்குடி அவர்களுக்கு மிகப்பெரிய லெவலில் செல்வாக்கு சரியப்பட்டிருக்கு. முன்னாள் எம்எல்ஏ வந்திருக்காரு. அதுக்கடுத்து இன்னைக்கு கூட காரைக்குடியில் வந்து குடிதண்ணீர் பிரச்சனை இருக்கு. அதாவது குடிக்க கூட ஏரியில போய் கம்மாயில போய் தண்ணி மொண்டுட்டு விட்டுட்டு அப்புறம் கேன் வாட்டர் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு குழாய்கள் அமைக்கப்பட்டு குடிநீர் வசதி கூட செய்து கொடுக்காத இன்னைக்கு ஒரு காங்கிரஸ் பிரிக்கும் சுதந்திர போராட்டத்திலிருந்து இருக்கிற பெரும் இயக்கம் சிதம்பரம் அவர்கள் இருக்கிற தொகுதி. அந்த இடத்துல இன்னைக்கும் அந்த குடிநீர் பிரச்சனை இருக்கு, சாலை பிரச்சனை இருக்கு, கழிப்பிட வசதி பிரச்சனை இருக்கு, சமூக ரீதியான அனைத்து விதமான விஷயங்களையும் ஒழுங்குபடுத்தாம இருக்கிறாங்க. ஸோ மாங்குடிக்கு மிகப்பெரிய மைனஸா இருக்கு. அதே மாதிரி வந்து பிரபுக்கு பிளஸ்னா அவங்க குடும்பம் காங்கிரஸ் குடும்பம் சேர்ந்தவங்க, பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பம், அது வந்து பிரபுக்கு கூடுதல் பிளஸ்ஸா இருக்கு. அதுக்கடுத்து அமமுக சார்பில் நிற்கப்பட்ட தேர்போகி பாண்டியன், அவர் என்ன சமூக முக்குழுத்துவம் தேவர் சமுதாயத்தோட சேர்வை ஓட்டுக்களை சேர்வை ஓட்டுக்களை வந்து வாங்குறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு நாம் தமிழர் ஓட்டுகள் வந்து வருது ஒழிய மற்றபடி பெருசா இல்லை. 4 முனை போட்டியில இந்த விஜய் வந்த பிறகு பிரபு அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய லெவலே வரவேற்பு கூடி இன்னைக்கு வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்பட்ட தொகுதியா இருக்கு. ஊடகங்கள்லயும் அவர் முகம் அதிகமா பதிவாயிட்டு, அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட களப்பணியில வந்து பாத்தீங்கன்னா மக்களை அணுகி தினந்தோறும் குறைகளை கேட்டு அந்த குறைகளை நான் வந்தா நிவர்த்தி பண்ணுவேன், 21 ஓட்டு போடுங்க, வெற்றிக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் உங்கள் பிரச்சனைக்காக நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளம் வாக்காளராக இளைஞர்களை கவரக்கூடிய வாக்காளர் இருக்காங்க. அது இல்லாம இளம் பெண்கள் இளைஞர்களுடைய ஓட்டுகள் அதிகமா இருக்கு. அது இல்லாம அந்த காரைக்குடி பகுதியை பொறுத்தவரை சுட்டு வட்டாரங்கள் அத்தனை கிராம பகுதிகளும் இயற்கையாகவே உறவாடிக்கூடிய நபரா வந்து பிரபு இருப்பதனால
அவர் 4 முனை போட்டியில அந்த இடத்துல தாவேக்கா அவருக்கு பெரிய ஒரு நீங்க சொல்றபடி பார்த்தா அந்த காரைக்குடி தொகுதியில வந்து தாவேக்காக்கும் நாம் தமிழருக்கும் தான் போட்டி இருக்குன்ற மாதிரி சொல்றீங்களே நீங்க. மாங்குடிக்கும் இல்ல தேர்போக்கி பாண்டியனுக்கும் இல்லை. ஸோ அவருக்கு சாதி ரீதியான ஓட்டுகள் மட்டும் தான் பிளக்கப்படுகிறார் ஒழிய. ஆனா இவர் பிறவபுத்திர அனைத்து சாதி மக்களுடைய ஓட்டுகளையும் கவரப்படுறாரு. குறிப்பா விஜய் வந்த பிறகு அவர் செல்வாக்கு கூடி வெற்றி உறுதி செய்யப்பட்டதா பார்க்கலாம். மக்களுக்கு வந்து இப்ப தாவேக்காவை முன்னிலைப்படுத்தி இவங்களை வந்து பிரதான கட்சியா மாத்தணுன்றதுக்கான காரணம் என்ன? தாவேக்கா முன்னிலைப்படுத்தி யார சொல்றீங்க? இல்ல மக்கள் நினைக்கிறாங்கன்னு சொல்றீங்க, தாவேக்காக்கு பெருவாரியான மக்கள் இந்த வாட்டி வாக்களிக்க போறாங்கன்னு சொல்றீங்களே, என்ன காரணம்? இரு திராவிட கட்சிகளுக்கு மேல ஒரு காரணம் சிறு காரணம் சொல்லலாம் சொல்றாரு. அதாவது இந்த கலைஞர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு ஒரு தலைவர் மீதான ஈர்ப்பு வந்து இல்ல. ஸ்டாலின் எடப்பாடி மீதான ஈர்ப்பு வந்து இல்ல. ஸ்டாலின் வந்து லீடர், ஆனா வந்து ஃபாலோயர்ஸ் வந்து இயற்கை இல்லை. அதுவும் எடப்பாடி வந்து பொலிட்டீஷியன் நாட் ஏ லீடர். உதயநிதி பொலிட்டீஷியன் நாட் ஏ லீடர். அண்ணாமலை இயற்கை லீடர், அவர் ஒரு தலைவர், மாற்றம் விரும்பக்கூடிய தலைவர்கள். ஆனா சமீபகால அவர் அரசியல் போக்கள் சரியில்லை. எடப்பாடி இந்த அளவுக்கு தூக்கு பிடிக்கணும் அவசியம் இல்லை. அவருடைய தகுதியை அவரே தாழ்த்தி கொள்கிறாரு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்காக வந்து ஒரு மாநிலத்தின் உரிமைக்காக இருக்கிற ஒரு இந்துத்துவாவில் அடிப்படாத இடசாதிலும் வடசாதிலும் அனைத்தும் உள்வாங்கி கொண்டிருக்க காமன் லீடர் தான் வந்து அண்ணாமலை. தவிர்க்க முடியாத ஒரு பூண்டில் அகப்பட்ட கிளியாக அண்ணாமலை இருக்கார வச்சுங்க. அவருக்கு ஒரு சான்ஸ் வந்து இன்னைக்கு இல்லை என்னைக்கு தமிழகத்துல ஒரு வெற்றிடம் இருக்கு விட்டுருங்க. விஜய் அவர்களை பொறுத்தவரை இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை திமுக அதிமுக நாம் தமிழர் சசிகலா ராமதாஸ் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து 3வது இடத்துல வந்து தாவேக்கா வந்து பாத்தீங்கன்னா 2 கட்சியுடைய ஓட்டுகளை பிரிப்பதனால இந்த எலெக்ஷன்ல வந்து திமுக ஓட்டு 19% ஓட்டு இருக்கு, அதிமுக ஓட்டு இருக்குன்னு சொன்னா இதெல்லாம் கடந்து கூட்டணியே இல்லாத ஒரு பெரும் கட்சி தமிழ்நாட்டில் முதலிடத்துல இருக்குன்னா தாவேக்கா. அது பெரிய விஷயம் தானே? அது பெரிய விஷயம். அதான் நான் கேக்குறேன், மக்கள் அப்ப 2 கட்சி மேலே வெறுப்புல இருக்காங்க. ஏன்னா கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் ஆட்சி என்ன பண்ணாங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி முதலமைச்சர் போது ஸ்டாலின் அவர்கள் இது கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் ஆட்சி, ஊழல் ஆட்சி, இதை ஒழிக்கணும்னு அவர் முழக்கமிட்டார். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்தா நினைக்கிறேன் இது கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் ஆட்சின்னு சொல்றாரு. அவர் ஆட்சி இருந்தபோது 4 வருஷம் இருந்தபோது 1,00,000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சார் எடப்பாடி. அதே இவங்க ஆட்சி இருக்கும்போது 3 லட்சம் கோடிக்கு மேல கொள்ளையடிச்சாங்க. இவங்க கடன்களை உருவாக்குனதா 2 திராவிட கட்சியினுடைய செயல்பாடுகளை ஒழிய மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர்கள் கிடையாது. இதே அதிமுக ஆட்சியில் பல அஃபென்ஸ், போராட்டங்கள், வன்மங்கள், அதுக்கடுத்து பாலியல் பலாத்காரங்கள், அதிகமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்தது. அதே இதானது இப்ப நான் திமுகவே இல்ல அதிமுக மறுபடியும் வந்து அதே பிரச்சனை நடக்கும். இது தீர்வு வராது. மாற்றத்துக்கான ஒரு பார்ட்டி அதிமுக அல்ல. இங்க மாற்றம்னா அண்ணாமலை, விஜய், சீமான் புதுமுகங்களுக்கான வரவு. இன்னைக்கு 5,73,00,000 ஓட்டுகள் வந்திருக்குன்னு சொன்னா இதுல 2.25 கோடி, அதாவது 41% வந்து 40 வயசுல வந்துட்டாங்க. இப்ப வயது 30 செத்தானே ஓட்டு போடுறவங்க வெகு குறைவா வந்துட்டு இருக்காங்க. சோ இனி வருங்காலங்கள் எதை உணர்த்துதுன்னா இந்த இப்ப வந்து விஜய் வந்து கல்ட், அண்ணாமலை வந்து கரிஸ்மாட்டிக் லீடர், ஒரு மக்களை கவரக்கூடிய ஈர்க்கக்கூடிய படித்தவர்கள் வந்து அவருடைய ஈர்ப்பு சக்தி, அதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் எதிர்வரும் காலங்கள். இதை விட ஒரு பிளஸ் என்ன, அண்ணாமலைக்கு ஒரு பிளஸ் என்னன்னு பாருங்க. அண்ணாமலை ஒரு அமைப்பு கட்சி ஆரம்பிச்சா கூட ஒரு லக் அடிச்சிருக்காது. விஜய் வந்திருந்தாலும் அண்ணாமலைக்கு பிளஸ். ஏன்னு சொன்னா ஒரு பட்டியல் சமுதாய வாக்களை சுதந்திரம் பெற்ற பிறகு 70 ஆண்டுகளாக 2 திராவிட எம்ஜிஆர் ஜெயலலிதா பட்டியல் சமுதாய வாக்களை அறுவடை செஞ்சுட்டு வந்தாங்க. அதுக்கடுத்து திமுக வந்துச்சு. அதுக்கடுத்து சாதி ரீதியான கட்சிக்காக வந்து விசிகா வந்துச்சு. கிருஷ்ணசாமி மற்றும் பல்வேறு சிறு குறு அமைப்புகள், ஜான் பாண்டியன், சில பேர்கள் கூட அவங்களாம் தேவேந்திர குல ஒவ்வொரு அதுக்குள்ள ஒரு 30 பிரிவுகள் இருக்கு. அதை ஒரு பிரிச்சுட்டாங்க. அந்த ஓட்டுகளை வந்து இவங்களே டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இப்போ முதல் முறையா அந்த ஓட்டுக்களை அந்த கொள்கைக்குள்ளேயே போய் உடைச்சிட்டாங்க. ஒரு கட்சி தனியா பிரிக்குது தாவேக்கா. அது இதெல்லாம் அண்ணாமலைக்கு பிளஸ் சொல்றேன். ஏன்னா இப்போ அண்ணாமலையே வந்தா கூட இதெல்லாம் பிரிக்க முடியாது. ஸோ அண்ணாமலைக்கு இப்போ வர வேண்டியது இப்போ 7% ஓட்டு தனக்குன்னு ஓட்டு இருக்கு, தனியா வந்தா ஒரு 5% ஓட்டு இருக்குன்னா கூட்டணி கட்டமைப்பு பண்ணா அண்ணாமலைக்கு ஒரு ஆஃபர் இருக்கு. இதை விட ஒரு ஓப்பனான கிரவுண்டு கிடைக்காது. நான் என்ன கேட்கறேன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் ஏன் தாவேக்கால சேரக்கூடாது? அவருக்கான கிரவுண்ட் அங்க இருக்குல்ல. தாவேக்க சேரக்கூடாதுங்க. அவர் தாவேக்க சேர தொண்டனா நிர்வாகி போற ஆள் இல்லை, ஒரு தலைவனுங்க. ஒரு இயற்கையாக காலம் ஒரு தலைவனை மண்ணுக்கு காட்டியது, காலம் ஒரு தமிழுக்கனுக்கு ஒரு மனிதனை காட்டியது, காலம்தான் ஒரு மனிதனை நிர்ணயம் செய்கிறது, காலம்தான் ஒரு தலைவனை உருவாக்குகிற போது இந்த காலத்திற்கேற்ற தலைவன் அண்ணாமலை அதை பயன்படுத்திக் கொள்ளவும். ஆனால் சமீப காலங்கள் அவர் செயல்பாடுகள் நான் வருத்தப்படுகிறேன். ஏன்னு சொன்னா அவர் ஒரு ஊழலை ஒழித்து நல்ல ஆட்சி கொடுக்கின்ற நோக்கத்திற்காக அரசியல் தூய்மை அரசு கொடுக்கறதுக்கு வந்தவர். அப்படின்ற போது எடப்பாடி அவர்களுக்கு இந்த அளவுக்கு முட்டு கொடுக்கணும் அவசியம் இல்லை. எடப்பாடி ஒன்றும் உத்தமர் புத்திர அல்ல, ஒன்றும் கக்கணம் காமராஜ் இல்லை, கையூட்டு பெற்ற ஒரு மனிதர். திருமேனி கார் ஸ்டோர் ரூம் அவரு தான். அதுக்கடுத்து காகித ஃபேக்டரி அவர்கிட்ட தான் இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முசிறியில வந்து இன்ஜினியரிங் காலேஜ் 250 ஏக்கரால் அவர்கிட்ட இருக்கு.
இப்படி சொல்ல போனா சொத்து பட்டியல் பினாமி பேர்ல 1,00,000 கோடி ரூபாய் சொத்து பட்டியல் இருக்கிறது. நான் விவசாயி, எனக்கு விவசாயி தாண்டி ஒன்றும் செய்யக்கூடிய நபர், அவர் சேர்க்கப்பட்ட சொத்துக்கள் 1,00,000 கோடி ரூபாய். அரசு அதிகாரத்துக்கு வந்து அவர் மட்டும் இல்லாம தமிழகம் முழுக்க இருக்கிற மக்கள் நம்பிக்கை ஊறிய தலைவராக எடப்பாடியை பார்க்கல. ஏன்னா ஒரு சகிப்புத்தன்மை வேணும். இப்ப கலைஞர்லாம் சூரோட்டில தன்னை விமர்சனம் கார்ல போவார், சூரோட்டில ரஸ்ட் போவார். அந்த மாதிரி இதையும் சகிப்பு தொண்டருக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும், பார்க்க பிடிக்கும். இதே வந்து எம்ஜிஆர் கூட பார்த்தீங்கன்னா துரோகிய கூட வச்சுக்கிட்டார், நம்பிக்கை கூட வச்சுக்கிட்டு அரவணைச்சு போவார். ஆனா எடப்பாடி கிட்ட அது கிடையவே கிடையாது. லீடுக்கான குவான்டிட்டி, குவாலிட்டி, ஈக்குவாலிட்டி எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு வேணான்றதுக்கு அது பார்ட்டின்னு அவசியம் இல்லை. சர்வாதிகார போக்குன்னு நீ திருடி இருக்க, அரசாங்கத்தை வச்சு மிஸ்யூஸ் பண்ணி திருடி இருக்க, அந்த பேர் சூழ்நிலை இருக்கிற போது நீ வந்து 4 பேருக்கு தேமுதிக ஒரு அமௌண்ட் கொடுத்தா என்ன, அதுக்கடுத்து கிருஷ்ணசாமிக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தா என்ன, அவங்க கட்சி நடத்தணும்ல. அவர் காமன் பேஸான விஷயம் தானே. இதை கூட கொடுக்க மாட்டேன், நீ வேணாம் மேலக்கரம் பார்த்துக்குவாங்க. ஒரு படத்துல நம்ம சொல்ற மாதிரி மளிகை சாமானுக்கு காசு கட்டணும், மேலக்கரம் பார்த்துக்குவான். பிள்ளைங்களுக்கு பீஸ் கட்டணும், மேலக்கரம் பார்த்துக்குவான். அந்த மாதிரி ஒரு கதையா கூட்டணியா மேலக்கரம் பார்த்துக்குவாங்க. அமித்ஷா பார்த்துக்குவார். பாமக கூட்டணியா மேலக்கரம் பார்த்துக்குவாங்க. தினகரனா மிரட்டி பாமக உள்ள கொண்டுருவாங்க. இது பொருந்தா கூட்டணி. அன்புமணிக்கான வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு. தினகரனுக்கான 21 இருந்த மாதிரி வாக்கு வங்கி இப்ப இல்லை. சோ எடப்பாடி அவர்கள் கட்சி மட்டும் வைத்துக்கொண்டு, கட்சி போராட்டத்தை மட்டும் வைத்துக்கொண்டு மக்களமான உறவுகளை சற்று பிழைக்கிட்டு வந்துட்டார். இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கும்ல. இவங்களோட ஒரு சில பாதியான வாக்குகள் வந்து தாவேகா பக்கம் போக அதிகமான வாய்ப்பு போகுதுங்க. 100%. அதனாலதான் சொல்றேன், இந்த எலெக்ஷனுடைய கிங் மேக்கர் விஜய்னு சொல்லியிருக்கு. அதனால என்ன, இதுதான் வந்து ஒரு வெற்றிடம். இந்த வெற்றிடத்தை நிற்பதற்கான ஒரு தலைவர் தான் அண்ணாமலை. டவுட் என்னன்னா, இப்ப பாமக மாதிரியான கட்சிகள்லாம் ஒரு சமுதாயத்தை சார்ந்த ஒரு கட்சி, அந்த சமுதாயத்தில் இருக்கவங்களே விஜய்க்கு ஆதரவு இந்த முறை வருது. பட்டல் சமுதாயத்து ஓட்டுகளும் வந்து விஜய்க்கு வருது. ஸோ அதெல்லாம் சொல்றேன், இது ஒரு கேப், இது ஒரு விஷயத்த கேப். இது விஜய் என்ற ஒரு ட்ரம்ப் கார்டு வந்து பெரிய விஷயம். இல்ல, அப்ப இந்த தேர்தல் வந்து ரொம்ப வித்தியாசமான தேர்தல் இருக்கு. எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அந்த தேர்தலை? கணிக்க முடியாது. அதான் நானே சொல்லிட்டேன், அன்பிரிட்டபிள், கணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு புது இயக்கம் வருது, ஒருத்தர் கொச்சப்படுத்தக்கூடாது. நிறைய சர்வேக்களை வச்சு திமுக அதிமுக ஸ்ட்ராட்டஜிலாம் செட் பண்ணி இதுவரையும் 17 சர்வேக்கள் திமுக தமிழ்நாட்டில் விட்டாங்க. அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு புது இயக்கம் வருது, வரட்டுமே என்னன்னு பார்ப்பேன். வராதுக்கு முன்னே நீ இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. பயங்கரமான அடக்கக்கூடாதுங்க. ஒரு குறிப்பிட்டதுக்குள்ள நீ அடைக்க அவனை இப்படிதான் சொல்லி தெரியக்கூடாது. வா, சமூகம் பெருசு, நீ ஒரு மாற்றத்தை கொடு, மக்களுக்கு நல்லதை கொடு, அப்புறமா உனக்கான இது ஒரு தேர்தல் முடிவு பார்த்துக்குவோம். அதுக்கடுத்து வந்து கணிச்சிடலாம். இந்த ஓட்டுக்கு இப்படி வரும், இப்படி போகும், கொஞ்சம் என்ன பண்றப்ப வந்துடும். புதுசா ஒரு வரவு, புதிய புரட்சி, வாக்காளர் புதுசா இருக்கான். தமிழக வரலாற்றிலே இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு 41% வந்து 40 வயசுக்குள்ள வராங்க. எஸ்ஐஆர் வந்து பிளஸ் அமைஞ்சிருக்கு. ஒரு வித்தியாசமான தேர்தல். போலிங்கே இதுவரையும் ஆகாத அளவுக்கு அதிக போலிங் ஆக போகுது. ஒரு விஸ்தரமான தேர்தலப்போ நம்ம என்னதான் வல்லுநரா இருந்தாலும் தவறுதலாக சமூகத்திற்கு சொல்லக்கூடாது. அப்படி பாக்குறப்போ விஜய் என்பது வந்து நடிகர் முகத்தை வைத்துக் கொண்டுதான் அரசுக்கு வந்திருக்கிறார். ஆனா அவர் செய்த தவறுகள்னு சொன்னா, எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணாரு, ரசிகர்கள் தனியா வச்சுக்கிட்டாரு. அதுக்கு அடுத்து கட்சி நிர்வாகிகளை தனியா வச்சுக்கிட்டாரு. இவர் என்ன பண்ணாரு, கட்சி நிர்வாகிகளை ரசிகரை வச்சுக்கிட்டாரு. அதுதான் அவருடைய பெரிய மைனஸ். அது அவங்கள அப்புறமா மாறிப்பாங்கல்ல, இப்போதைக்கு மாற முடியாதுன்றதுனா கூட. அரசியல்வாதி என்பது வியாதி, ரசிகன் என்பது வெறியன். ஏன் வந்து கார் மேல ஏறி ஓடிடுறாங்கன்னா, அது ஒரு கூட்டம், அது ஒரு வகையான விஷயம். அவர்கள் கூட்டத்துக்கு போக கூட அப்படிதான், அது வேற கூட்டம். டிஃப்ரெண்ட் ஆஃப் கேட்டகரி இருக்கு ஹியூமன்ல. இந்த கூட்டம் வந்து என்ன அப்படி இருக்க போது, அரசியல் ரீதியான எதிர்கொள்ள வந்து அப்படி பண்ண மாட்டான். புதுசா நேற்று திமுக கூட ஒருத்தர் டான்ஸ் போட்டாங்க. தாவேக்கெல்லாம் பார்த்ததெல்லாம் வந்து என்னவோ அவங்களுக்கும் சரி நமக்கும் இதே மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி பண்ணோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாலும் அவரை பத்தி தெரிய பேசுறதுக்கு அப்புறம் ஒரு குரன் டான்ஸ் போட்டாரு. அவர் குரன் டான்ஸ் எல்லாம் போடாது, நல்ல டான்ஸ் போடுன்னு ஸ்டாலின் சொன்னா நினைக்கிறேன். ஸோ அதனால இதெல்லாம் வெக்கக்கேடான விஷயம். சமூகம் எதை நோக்கி போகிறப்ப, இத்தனை ஆண்டுகள் வரலாற்று சிறப்புக்க நாடு, தமிழர் உலகத்துக்கு அறிவாளியா இருக்கிற நாடு எதை நோக்கி போய் கொண்டிருக்கு பாரு. அப்படின்னா இந்த அரசியலே இங்க நடக்கல. அது ஒரு விஷயம். இப்ப தாவேக்க பொறுத்தவரைனா இந்த கட்சிகள் ஓட்டுகள்லாம் பிரிக்குது. 36 கட்சிகள் எதிர்த்து அவர் நிக்கிறார். அப்படி நிக்கிற போது அத்தனை கட்சிகளும் இன்னைக்கு வலுவிழுந்து போகுது. இப்போ நாம் தமிழர் இந்த கட்சி அரசியலுக்கு பிறகு கஷ்டம். நாம் தமிழர் விஜய் செய்த தவறு என்னன்னா, விஜய் அவர்களை அடிச்சிடக்கூடாது. அவர் வந்து அடிக்க வேண்டியது அதிமுக திமுக. முந்தைய ஆண்டவர்கள் இப்ப ஆண்டு கொண்டிருப்பவர்கள் 2 பேர் ஆட்சி ஒழித்து, நான் மாற்றத்தை கொடுக்கிறேன், அரசு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன், ஆடு மாடு மேய்ப்பதுக்கும் அரசு வேலை கொடுக்குறேன், எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு வாய்ப்பு கொடுங்க கேட்டா பரவாயில்ல. விஜய் அடிக்க அவர் இறங்கிட்டு போறாரு. அவரோட வாக்கு சதவீதத்தை காப்பாத்திக்கிறதுக்காக விஜய் அடிக்கிறாரு. அதுதான் தப்பு. அந்த வீவம் தான் தப்பு. அவர் அரசாங்கத்தை எடுத்துக்கணும். திராவிட மாடல் ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து சொல்லணும். அதுக்கு முன்னாடி எடப்பாடியுடைய ஆட்சியில ஊழல் நடந்துச்சு. அது ஏன் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வரல? ஒரு பெட்டி ரொப்பி கொடுத்தாங்க, என்ன ஆச்சு? விசாரணைலாம் செஞ்சாங்க, வேலுமட்டில ரெய்ட்லாம் விட்டீங்க, என்ன ஆச்சு? அதெல்லாம் சபரீசனோட ஐக்கியம் ஆயாச்சா?
அப்புறம் விஷயம் வெளிச்சல் போட்டு காட்டணும். ஸோ இவர்கள் மட்டும் திமுக ஊழல், அதுவும் ஊழல் கட்சி தான். 2 திராவிட கட்சியும் இந்த நாட்டை சுடுக ஆற்றுற கட்சிகள் தான். இதுல ஒரு மாற்றம் வேண்டுதான். அதுக்கான ஒரு ஹீரோ தான் விஜய், அண்ணாமலை. அண்ணாமலை படித்தவர். அப்படின்ற போது நிறைய ஆய்வுல பாக்குற போது நிறைய பேர் வந்து படிச்சவன் நாட்டாளுங்க. அப்படி அண்ணாமலைக்கு ஒரு ஆஃபர் இருக்கு. அந்த ஆஃபர் இருக்கு போது ஏன் அண்ணாமலை இப்ப எடப்பாடி ஏற்பாடு சொல்றதா நான் வருத்தப்பட்டு சொல்றேன். ஏன்னா என்னோட டவுட் என்னன்னா, இப்ப அண்ணாமலை அவர்கள் தேர்தலில் போட்டியிடல, இப்ப அவருக்கு ஆதரவான வாக்குகள்லாம் விஜய்க்கு வருது. விஜய்க்கும் நாம் தமிழுக்கு போகுது. ஓகே, நாம் தமிழருக்கு எப்படி போகுது சொல்றீங்க? அதாவது பாஜக இருப்பவர்கள், அண்ணாமலுடைய ஃபாலோஸ் இருப்பவங்க, பாஜக பிடிக்காதவர்கள், விஜயை பிடிக்காதவர்கள், விஜய் கிறிஸ்டின் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. அதுக்கடுத்து திமுக பிடிக்கின்ற போது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பின்ற மாதிரி அந்த இதுல சீமான் அவர்களுக்கு போற போது அந்த போற ஓட்டு இப்படி டேலையிற போது எனக்கு தெரிஞ்சு 5% ஓட்டுகள் நீங்க கன்ஃபார்மா இருக்கு. இது இந்த டிரான்ஸ்பர் உண்மையா நடந்தால் 8.60% ஓட்டுகளை பெற்று கட்சி அங்கீகாரத்தை தற்பறிச்சுக் கொள்வான்னு நினைக்கிறேன். ஒரு கால் அது டிரான்ஸ்பர் ஆகலைன்னா அந்த 5% நின்று ரொம்ப அசிங்கப்பட்டு போவார் விஜய் சீமான் அவர்கள்னு பார்க்கலாம். ரொம்ப நன்றி.